எப்படி கரூர் வழக்கில் வந்து காவல்துறை வந்து உங்களுக்கு திட்டமிட்டு உள்ள கொண்டு வந்தாங்களா? அந்த காவல்துறை தான் உங்கள் பேரே அந்த குற்ற வழக்கில் உங்கள் பேரை சேர்க்கவில்லை. கருணை அடிப்படையில அரசு இது வந்து எங்கிட்ட புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்க வக்கில்ல ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் கொடுக்கும். இந்த 41 பேர் யாரு? நடிகரை பார்க்கணுங்கிற ஆர்வம். ஒரு முட்டாள் சமூகம். அத அவங்களே சொல்றாங்க ஒரு இன்டர்வியூல. அந்த அம்மா நாங்க வந்து ஒரு நடிகரை இவ்வளவு அருகாமையில பார்த்ததே கிடையாது, எந்த நடிகரும் வரமாட்டாங்க, நாங்க இத அவரை பார்த்ததுக்கு எங்க குழந்தைய வந்து இழப்பீடா கொடுத்துட்டோம், அது வந்து எங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இந்த அறிவற்ற சமூகத்துக்கு தான் இந்த அரசு வேலையா? எந்த ஓடு? இந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது சார் 30 பேர் இறந்துட்டாங்க, பதில் சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஓட்டம் எடுத்தீங்களா? இல்ல இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. லாஸ்ட் டைம் என்ன சொன்னீங்க? வாயில நல்லா வந்துரும் நீங்க. இந்த முறை இப்படி ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் வரலாறுலயே ஒரு மேடையில அநாகரிகமா பேசினது நீங்க. கரூருக்கு காம்பன்சேட் பண்ணிட்டீங்க. அப்போ விக்கிரவாண்டி, மதுரை, சேலம், திருச்சி இங்கெல்லாமும் உங்க மாநாட்டுல உயிரிழப்புகள் நடந்திருக்கு. கலந்துக்கிறதுக்காக வந்த ஜனங்க இறந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் அருவருக்கத்தக்க மாதிரி இருக்கு. ஆட்சிக்கு வந்து 50 நாள் ஆகுது. ஆனா கரூர்ல ஜெயிச்ச விஜயபாஸ்கர் ராஜினாமா செஞ்சு தாவேக்கால இணைஞ்சதுக்கு பின்னாடி இடைத்தேர்தல் பிரச்சாரம் மாதிரி இன்னைக்கு கரூர்ல போய் கேவலமா பேசிட்டு வந்திருக்கீங்க. ஒண்ணீங்களே மறக்க முடியுமா? இன்னைக்கு வந்து நின்னு பேசினா நீங்க பண்ணதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? கொடுங்கோல் ஒரு கேவலமான ஒரு கொடூரமான செயலை பண்ணிவிட்டு இதுல கேவலமா அரசியல் கேவலமான புத்தி இருக்குது சொல்றீங்களா சார்? உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு விஷயத்துல இவ்வளவு அரசியல் வந்துட்டு உங்களை விட ஒரு மோசம். ஆட்சிக்கு வந்து இவ்வளவு நாள் ஆகுது, செந்தில் பாலாஜி மேல ஏன் கை வைக்கல? சிபிஐ வழக்கு போயிட்டு பிரஷர் பண்ணுங்க, மத்திய அரசுக்கு பிரஷர் பண்ணி சீக்கிரம் அந்த வழக்கை முடிச்சு விடுங்க, நான் நீதி வாங்கணும்னு சொல்லுங்க. அதுக்கு ஒண்ணு செந்தில் பாலாஜிக்கும் உனக்கு எதனா லிங்க் இருக்கணும், அதனால கை வைக்கல. இல்ல செந்தில் பாலாஜி மேல தப்பு இல்லாம இருக்கணும், அவர் மேல கை வைக்கல. ஸ்டாலின் என்ன சொன்னார்? எந்த ஒரு தலைவனும் தான் தொண்டன் சாகிறத விரும்ப மாட்டான்னு. அததான் அந்த மனுஷன் சொன்னார். கொஞ்சமாவது நம்ம பேசணுமே, மாத்தி பேசுறோமே, அசிங்கமா இருக்குது. சரியா, பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. பொறுமைய ரொம்ப சோதிக்கிறாங்க. என்ன மாதிரி சூழ்நிலையில அரசியல் போயிட்டு இருக்குன்னு மக்கள் எல்லாருமே விழிப்புணர்வோட தான் இருக்காங்க. உண்மையிலேயே சிஎம் சார், நீங்க எப்ப பார்த்தாலும் திராவிட கட்சிகளை குறை கூறி தான் நீங்க வந்து உங்களை நீங்க மென்மேலும் வளர்த்துக்கிறீங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க குறை கூறனால உங்களோட இமேஜ் தான் ரொம்ப மோசமாகுது. அவங்க உருவாக்கி எல்லாத்துக்கும் தான் உங்களோட ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கீங்க. மகளிர் விடியல் பயணத்தை மகளிர் பயணம் மாத்திருக்கீங்க. நீங்க வந்தீங்களா, மக்களுக்கு என்ன செய்வீங்க, மத்தவங்கள குறை கூறாம நீங்க என்ன செய்வீங்களோ அதை செய்ய. ரெண்டாவது ஓடுன்னு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. அண்ணா பூவே உனக்கால இருந்து உங்களோட பெரிய ஃபேன். என் பக்கத்துல ஏரியால உள்ளவங்க தான் தெரியும். நீங்க அரசியல் ஆரம்பிச்சது, கட்சி வந்ததுல எந்தவித எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சியோ இதோ கிடையாது. எனக்கு திமுக எவனும் கொண்டு வந்து தரல, எந்த கட்சியில இருந்து எவனும் எனக்கு தரல. அண்ணா கரூர்ல அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க ஓடுன்னு ஓடுனீங்களே அண்ணா. பைக்கை புடிச்சிட்டு கேட்டாங்களா ஏர்போர்ட்ல, 30 பேருக்கு மேல செத்துட்டாங்கன்னு நியூஸ் வருது சார், நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு சொல்லும்போது பதிலே சொல்லாம போனீங்களே. நீங்க பண்ணீங்க பாருங்க, இன்னைக்கு கரூர்ல ஓடுனீங்க பாருங்க, எந்த பதிலும் சொல்லாம. வாய் இருக்குன்னா அந்த வாய்க்கு தான் இது பண்ணப்ப நீங்க வந்து காவல்துறைகள் மேல நீங்க பழி சொல்லிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய அபத்தம். காவல்துறைகள் மேல பழி சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க 12 மணிக்கு வரும்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு வர்றீங்க. வண்டியை 50 மீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டுங்கன்னு சொல்லும் போது நீங்க தான் கேட்காம போய் நிப்பாட்டினீங்க. ஆனா நீங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், நீங்க தானே அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும். உங்க மீட்டிங் தானே, உங்களை பார்க்க தானே வந்தாங்க. எனக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்காம, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம போயிட்டு நீங்க ஒவ்வொருத்தர் மேலே பழி சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்வர்களுக்கு அழகே இல்ல. நீங்க இந்த மாதிரி பேச ஃபியூச்சர்ல ஏத்துக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் மன கஷ்டம் தான் வந்துட்டு இருக்கு. இப்படி பேசுறீங்களே, பாக்குறதுக்கே கடுப்பா இருக்கு. எனக்கு கடுப்பு டேஷா இருக்கு நீங்க இப்படி பேசுறத பார்த்தாச்சுன்னா. ஒரு முதல்வர் பேசுற பேச்சா இது? தெம்பு இருந்தா திராணி இருந்தா என்ன மாதிரி பேசணும்? உங்களை மாதிரி யாரும் பேச மாட்டாங்கண்ணா. கொஞ்சம் அறிவு இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் மூளை இருக்கக்கூடியவங்க உங்களை மாதிரி பேச மாட்டாங்க. அந்த கரூர் சம்பவத்துல நீங்க நிதி கொடுப்பதா சொல்றீங்க. நிதி கொடுக்கறத விட முக்கியமானது நீதி பெற்று தருவது. டிவிகே காரங்க பூரா டிஎம்கே தான் காரணம் சொல்றாங்க, ஸ்டாலின் தான் காரணம் இந்த பக்கம் சொல்றாங்க, விஜய் தான் காரணம் இந்த பக்கம் சொல்றாங்க. ஆனா இதுக்கு யாரு காரணம்னே தெரியாம பல பேர் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நீதி பெற்று கொடுங்க சார், சிபிஐ விசாரணையில இருக்கு, விரைவா நீதியை பெற்று கொடுங்க. ஏன்னா அடுத்து இடைத்தேர்தல் வரப்போகுது. ஏன்னா 2 கட்சிக்காரங்களுமே போட்டியிடுவாங்க. டிவிகே தான் காரணம்னா டிவிகேவை நிராகரிச்சிருவாங்க. இல்ல பொதுமக்கள் தானா போனதுனால எதிர்பாராத விபத்துனா மக்களுக்கு ஒரு தெளிவு வரும். சரி, இனிமே ஒரு நடிகரையோ யாரையோ ஒரு பிரபலத்தை பார்க்க போக கூடாது, போனா உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு புரிதலாவது மக்களுக்கு வரும் சார். எங்க எல்லாருக்கும் நீங்க தான் இப்ப தலைவரா இருக்கு. நீங்க இன்னும் வந்து என்ன சொல்றது, ஆட்சி எழுந்த தலைவரையே குறை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். விசாரிச்சு யார் செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. ஆனா கடைசியில விசாரிக்கிறவங்க மேலேயே பழிய தூக்கி போட்டீங்களே. தமிழ்நாடு மக்கள் சார்பா முதலமைச்சருக்கு என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப கரூர்ல மாநாடு நடத்துறதுக்காக நீங்க ஒரு அதோட செலவு இதெல்லாம் யாருடைய பணத்துல நீங்க பண்றீங்க? இப்போ மக்கள் பணத்தை நீங்க
நாங்க தொடவும் மாட்டோம், மக்கள் பணத்தை எடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது மக்கள் பணத்துல இது எத்தனை கோடி ஆகும் இந்த மேடை அமைக்கிறதுக்கு? யாருக்காக பண்றீங்க? திமுக எங்களுடைய எதிரி தாவேக்காக்கு எதிரி திமுக உங்களுக்கு அவங்க முன்னாடி கூட்டத்தை காட்டணும், அவங்க முன்னாடி நீங்க யாருன்னு உங்களோட பலத்தோட பரீட்சை பண்ணணும்னா நேருக்கு நேரா போய் மோதுங்க. மக்கள் பணத்துல நீங்க இப்படி மேடையை போடுங்க. எங்கெங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட், எங்கெங்க உண்மையா வேலை பாக்குறவங்களா கொண்டு வந்து அங்க காவலுக்கு போடுறது. இப்ப மிச்ச இடத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸ் இருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க இங்க மக்களை பாதுகாப்புக்கு போடுறது. இப்படி மக்கள் பணத்தை வீணாக்குறீங்க. இன்ஸ்டாகிராம் போடுறதுக்காகவே இப்படி ஒரு பாட்டை போடுறது, நான் வரேன்னு ஒரு பாட்டை போடுறது. இதெல்லாம் என்ன? இதென்ன சினிமாவா? மக்கள் ஒரு வரி பணத்தை வரி கட்டுறாங்களா? அந்த இறந்தவங்க பேர் உங்களுக்கு ஒரு அபிமானமோ இல்ல ஒரு நெஞ்சத்துல வலியோ அப்படி இருந்திருந்தனா அன்னைக்கு இறந்தாங்கன்றப்பவே அந்த கூட்டத்தோட கூட்டமாவே இருந்து நீங்க அந்த மக்களோட பணத்தை நீங்க சமந்து இறந்த மக்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து கூட இருந்தே நீங்க இதெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களை பாராட்டலாம். அன்னைக்கு டிவி சேனல்காரங்க கூப்பிடுறாங்க, சார் 41 பேர் இறந்திருக்காங்க, எங்க பதில் சொல்லுங்கன்னா அன்னைக்கு அப்படி திரும்பி பார்க்காம ஓடி போயிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றப்போ நீங்க அவங்களெல்லாம் குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? திமுக குறை சொல்றீங்க, அதிமுக குறை சொன்னா அதுல உங்களுக்கு ஒண்ணும் இல்லாத மாதிரி ஆயிரும். அவங்கள நீ குறை சொல்லிருக்கீங்கன்னா இப்போ அவங்களே எவ்வளவு மேல்ன்ற மாதிரி ஆகுது. இப்போ திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அவங்க எல்லாம் எவ்வளவு பெட்டர். அது இந்த 41 பேர் வேலை தூக்கி கொடுத்தா கூட உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறேன்னு நினைச்சிடாதீங்க. மக்கள் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு யாருக்கு ஓட்டு போடணும், என்ன பண்ணிட்டோம் மிஸ்டேக்ன்றது மக்கள் உணர்ந்திருக்காங்க. இல்ல எதை வந்தாலும் பேசுவீங்களா சார்? உண்மை நிலவரம் தெரியாமல் என்ன வேணாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்களா சார்? துக்கத்துல இருந்தேன்னு சொல்றீங்க. மலேசியாவில் ஆடியோ லான்ச்ல கச்சேரி பாட்டுக்கு நல்லா டான்ஸ் ஆனீங்க சார், சூப்பரா இருந்துச்சு சார் டான்ஸ். வாய் இருக்கிறதுனால எதனாலும் பேசாதீங்க சார். ஓடுனது யாருன்னு தமிழ்நாடு மக்களே பார்த்தாங்க சார். அது எப்படி நிக்காம ஓடு ஏர்போர்ட்ல ஓடுனதெல்லாம் தமிழக மக்கள் பார்த்தார்கள். எப்படி கரூர் வழக்கில் காவல்துறை உங்களுக்கு திட்டமிட்டு உள்ள கொண்டு வந்தாங்களா? அந்த காவல்துறை தான் சார் உங்கள் பேரை சேர்க்காம இருக்காங்க. அந்த காவல்துறை தான் உங்கள் பேரே அந்த குற்ற வழக்கில் உங்கள் பேரை சேர்க்கவில்லை. உண்மையை மட்டும் பேச கத்துங்க சார். ஒருத்தர் நம்மளை எவ்வளவு முட்டாள்னு நினைச்சிட்டு இருந்தா, என் குடும்ப உறவினர்களை நான் இழந்து அழுதுட்டு இருந்தேன், துக்கத்துல இருந்தேன், என் மேல பழிய தூக்கி போடுறீங்களான்ட்டு அந்த நிகழ்வு நடந்த இடத்துலயே மேடையை போட்டு பேசுவாரு. சமீபத்துல உங்களுடைய சினிமா துறையை சார்ந்த சிலர் இறந்து போனாங்க. அவங்களுடைய இறப்புக்கு எப்படி சார் நீங்க போனீங்க? இப்போ உங்களுக்கு வலியும் வேதனையும் இல்லையா, துக்கமா இல்லையா சார்? கேக்குறவன் கேனையனா இருந்தான்னா உங்களை யார் ஸ்கிரிப்ட் எழுதி தராங்கன்னு தெரியாது. தட் ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி 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 ப்ரெடிக்டபிள். உங்க படம் மாதிரியே இருக்கு. அடுத்தடுத்து என்ன வரப்போகுது இங்க உட்காந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதே தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. யார் ஓடுனா? அன்னைக்கு ஓடுனவர் 9 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்திருக்கீங்க கரூர். எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு நீங்க ஓடுன்னு யார ஓடுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஓடுனது யாரு? அத்தனை நூத்துக்கணக்கான உயிர்களை காப்பாத்தினது யாரு? கொஞ்ச நாச்சு மனசாட்சியோட பேசுறீங்களா? அன்னைக்கு ஓடிட்டு 9 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க இன்னைக்கு ஓடுன்னு யார பார்த்து ஓடுன்னு பேசிட்டு இருக்கீங்க? தன உயிர்களை காப்பாத்தினவர் அவரை பார்த்து நீங்க ஓடுன்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது யாரு? ஓடுன ஆளு பேசுறது இன்னும் எவ்வளவு ஒரு வேடிக்கையா இருக்குது. கரூர்ல நினைவு சின்னம் ஒண்ணு வைக்க போறாங்களா? அந்த நினைவு சின்னம் நீங்க எது வேணாலும் வைங்க, சிறப்பான விஷயம் தான். அதுல ஒரு கல்வெட்டுன்னு சொல்லி ஒண்ணு வைப்பீங்கல்ல, அந்த கல்வெட்டுல என்னன்னு எழுதுவீங்க? புவி ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு அனைத்து பொருட்களும் எப்படி வருதோ அதே போல விஜயின் ஈர்ப்பு விசையா கரூருக்கு வந்த மக்கள் அனைவரும் அப்படின்னு சொல்லி எழுதி உங்க போட்டோவை போட்டு வருங்காலத்துல வர மக்கள் அதை பார்த்து படிச்சு ஓடுன்னு யார சொன்னா தெரியுதா? விவரம் தெரியாம விசிலடிச்சிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு வர்ற முதலீடுகளை எல்லாத்தையும் ஆந்திராவை நோக்கி ஓட சொன்னாரு அவரு. இப்போ உட்காந்து விசில் அடிச்சிட்டு இருக்கீங்கல்ல. 5 வருஷம் கழிச்சு உங்க டிகிரி சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு சென்னையில இருந்து விஜய பாடக்கு வேலை தேடி அதுக்குதான் இந்த ஓடு. சேலத்துல செத்தவங்களுக்கு ஏன் யாருக்கும் எதுவுமே கொடுக்கல, ஆனா இவங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? காரணம் என்னன்னா கரூர்ல அண்ணன் விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிருக்காருல்ல, அதனால இடைத்தேர்தல் வருது, அதனாலதான் நீங்க கொடுக்கறீங்கன்னு எல்லா மக்களும் பேசிக்கிறாங்க. நான் சொல்லல. அது எப்படின்னா இப்படி பகிரங்கமா ஒரு பொய்ய சொல்லி அந்த பொய்ய திரும்ப இன்னும் வளர்த்தி சொல்லி நேர்மையா செயல்பட்ட அத்தனை பேரையும் அக்யூஸ் பண்றதுனாக்கா ஒரு சாதாரண மனசுல இது கொடூர கேவலமான மனசு.